தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி மனநிலையை நம்ம தான் ஏற்படுத்திக்கணுமே ஒழிய தானா வராது. வி ஷுட் எக்ஸசைஸ் தேங்க்ஸ் கிவிங். ஏன் தேங்க்ஸ் கிவிங், இது எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், தேங்க்ஸ் கிவிங்கை நம்ம பயிற்சி செய்யணும். நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நன்றி சொல்ல பழகுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது ஒருத்தங்களை தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, எதுக்கு? ஒன்று செய்ய சொன்னால் நம்ம கேட்குற கேள்வி எதுக்கு? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள்னு கர்த்தர் சொல்லும்போது எதுக்கு நன்றி அறிதல், எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சின்னதுக்காக தேங்க்ஸ் கிவிங் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. நன்றி சொல்ல பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. நான் இது எப்படி பழகுனேன்னா, கண்ணில் பார்க்கறதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன், காதில் கேள்விப்படுறதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்திருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் தெரியுமா? என்னைக்காவது உங்கள் வீட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? அந்த வீட்டில் தான் இருக்கிறோம், அந்த வீட்டில் தான் தங்கி இருக்கிறோம், அந்த வீட்டில் தான் சாப்பிட்றோம், அந்த வீட்டில் தான் எல்லாமே, நம்மளுக்கு அந்த வீடு தான் இருக்கு. எத்தனை முறை அந்த வீட்டுக்காக நன்றி சொல்லியிருக்கிறோம்? கேட்க தெரிஞ்ச நமக்கு நன்றி சொல்ல தெரியலையே பல நேரங்களில். இப்போ பாருங்க, ஒரு வேலை வேணும், வேலை கிடைக்கலன்னா வேலைக்காக மாச கணக்கில் ஜெபம் பண்றோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் டெய்லி அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? வீடு கட்டணும்னு ஜெபம் பண்றோம், வண்டி வாங்கணும்னு ஜெபம் பண்றோம். ஜெப குறிப்புக்கு கொடுக்கிற நேரத்தை நன்றி சொல்லுவதற்கு கொடுப்பதில்லை. 10 குஷ்டரோகிகள் வந்து இயேசுவின் இடத்துல வந்து சுகமாகணும்னு பிரயாசப்பட்டு எங்கேயோ இருந்து கிளம்பி வந்த உன்னை போய் ஆசாரியனுக்கு காமின்னு சொல்லி போற வழியிலே சுகமானையே திரும்பி வந்து நன்றி சொல்ல உனக்கு மனம் இல்லையான்னு கேட்கிறார். 10 பேர்ல ஒருத்தன் வந்து நான் மீதி 9 பேரு இல்லையே. அப்ப இன்னைக்கும் பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்குது. 90% யாரும் தேங்க் பண்றது இல்ல, 10% பீப்புள் தான் தேங்க்ஃபுல்லா இருக்கிறாங்க. நான் விரும்புறேன் லவ் ஆஃப் காட் அந்த 10%ல இருக்கட்டும். ஆண்டவருக்கு நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகள், பீயிங் தேங்க்ஃபுல். முதல்ல நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததா பார்க்கணும். நிறைய நேரத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம், இதுதானே அதுதானே, யாருக்கு இல்லை. நான் சொல்றேன், நீங்க அனுபவிக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சுலபமா கிடைச்சது, நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டும் கிடைக்கல. நல்ல தண்ணி குடிக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமா? தண்ணி இல்லாமல் எத்தனை நாடுகளில் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு தண்ணி ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிது, தண்ணி எனி டைம். நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்கேன், சில வீடுகள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி வர்ற வீடு இருக்குது, 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வர வீடு இருக்குது. அதை போய் பிடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல டேப்பில் தண்ணி வருது. இதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் இது நிறைய பேருக்கு எட்டாத உயரத்தில் இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது சொல்றாரு, எப்பா நீ நல்ல இடத்துல உட்கார்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே உன்னை நடத்தி வந்த தேவனை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்துல இருந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை கூட எப்படி தொடங்கணும்னு நமக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு நிறைய நன்மைகள் அனுபவிக்கிறோம். இதுக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட திருப்பி கேட்கறதா, இதுக்கு பே பண்ணுன்னு ஆண்டவர் பில்லை போட்டார்னா நம்மளால கட்ட முடியாது. பட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் அ தேங்க்ஸ். ஆண்டவர் நம்ம கிட்ட பில்லை போட்டு உனக்கு நான் இவ்வளோ செஞ்சேன்ல, எனக்கு அதை திருப்பி கொடுன்னு கேட்டாரா நம்மளால கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் அந்த நன்றி உள்ள இருதயம். வேற அந்த 9 அந்த 9 பேர் எங்க அற்புதம் செஞ்சேன், நீ அதை பண்ணு இதை பண்ண சொல்ல, அந்த நன்றி சொல்றதுக்குன்னு திரும்பி வந்து தேங்க்ஸ் கிவிங் பிகம்ஸ் வர்ஷிப். அந்த நன்றி அறிதல் தான், அந்த நன்றி தான் ஆராதனையாவே மாறுது. இந்த நன்றி எங்கிருந்து வரணும்னா நம்ம உள்ளத்திலிருந்து வரணுமா, நம்முடைய ஆத்மாவே நன்றி சொல்லணுமா, ஆத்மா ஸ்தோத்தரிக்கணுமா, ஆத்மா கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காம இருக்கணும். அப்போ என்ன பண்றாரு பாருங்க, இவர் வந்து சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றாருன்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணினார், மன்னித்தார். உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமா உன் வயதை திரும்ப வாழ. இதெல்லாம் அவர் தானே செஞ்சாரு. நினைச்சு பாரு, உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிடல, அதுக்கே நீ வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லணும். எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம தவறிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், பொய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றாரு பார்த்தீங்களா, அதுக்கே ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். இன்னைக்கு வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிற மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுனா இங்கே யாருமே நம்ம உட்காந்துருக்க முடியாது. அப்போ அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ்க்கே நம்ம வாழ்நாளெல்லாம் தேங்க் பண்ணிட்டு இருக்கணும். ஆண்டவர் என்னுடைய குற்றத்தை பார்க்காமல், அக்கிரமத்தை பார்க்காமல், அதாவது
பழைய ஏற்பாட்டில் உட்காந்துட்டு ஒரு மனுஷன் சங்கீதம் எழுதுறாரு, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யாருடைய அக்கிரமத்தை எண்ணல, யாருடைய பாவத்தை நினைக்கல? நம்ம பாவத்தை தான் அவர் நினைக்கல, நம்ம அக்கிரமத்தை. அப்போ அங்க இருந்துட்டு ஒரு மனுஷன் சொல்றாரு, நீங்களாம் பாக்கியவான்கள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம குற்ற உணர்வுல நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் அக்கிரமம் பாவத்தெல்லாம் மன்னிச்சு பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தானத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. யூ ஹேவ் அக்செப்டட் மீ, என்னை ஏத்துக்கிட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி. இதெல்லாம் என்ன நடந்திருக்குன்னே தெரியாதனால தான் பிரச்சனையை பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆத்துமாக்கு சொல்லி கொடுக்கணும், உனக்கு புலம்புறதுக்கு 4 காரணம் இருந்தா நன்றி சொல்றதுக்கு 4000 அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செஞ்சிருக்கிறா. உன் கண்ணுக்கு தெரியல. எவ்ரி செகண்ட் ஐ எம் பிரீதிங். ஒவ்வொரு நொடியும் நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய மிரக்கிள்.